Some basic concepts of chemistry in the 12th question பார்க்கலாம் பாருங்க. If the density of methanol 0.793 kg per liter, what is the volume needed for making 2.5 liter of its 0.25 molarity solution சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு given என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து density of methanol வந்து 0.793 kg per liter னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து 2.5 liter of its solution தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து 2.5 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மொலாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.25 மொலாரிட்டி சொல்லியிருக்காங்க. நமக்கு வால்யூம் ஆஃப் மெத்தனால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானேப்பா? வாட் இஸ் வால்யூம் நீடட் ஃபார் மேக்கிங் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வால்யூம் ஆஃப் மெத்தனால் வேணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாரிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு number of moles of solid divided by volume of solution அப்படின்னு தெரியும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் solid டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் solid. மோலார் மாஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ மோலார் மாஸ் வேணும் அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் எது? மெத்தனால் வேணும். மெத்தனாலுக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா CH3OHன்னு எடுத்துக்கலாம். அப்போ கார்பனுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும்? 12. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ? 1. இது ஒரு 3 இருக்குனால 3 × 1ன்னு போட்டுங்க. ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு ஒரு 16, இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு 1 இருக்குது. சரிங்களா? இந்த 16 × 1 17 ப்ளஸ் இது 3 × 1 3 வரும். 17 + 3 வந்து 20 20 + 12 32. அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் மெத்தனால் வந்து 32 கிராம் பர் மோல்னு கிடைக்குதுப்பா. அப்படின்னா மோலார் மாஸ் வந்து 32 கிராம் பர் மோல்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மொலாரிட்டி ஃபார்முலா எழுதலாம். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ மாஸ் பை மோலார் மாஸ்னு போட்டுக்கலாம் இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா? அடுத்து வந்து டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் என்னது? மெத்தனால் போடணும். வால்யூம் ஆஃப் மெத்தனால் போட்டுக்கலாம். அப்போ மாஸ் பிளேஸில் என்ன பண்ணலாம்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் மெத்தனால் போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இது இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பிளேஸில் என்ன பண்ணலாம்? அதாவது மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பிளேஸில் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் மெத்தனால் போட்டுட்டு டிவைட் பை மோலார் மாஸ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் போட்டுக்கலாம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் மொலாரிட்டி வால்யூம் ஆஃப் மெத்தனால் தான் வேணும். அப்போ வால்யூம் ஆஃப் மெத்தனாலை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ வால்யூம் ஆஃப் மெத்தனால் ஈக்குவல் டு இந்த மோலார் மாஸும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லெஃப்ட் சைடு வந்துடும், டென்சிட்டி கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள்? மொலாரிட்டி into molar mass into volume of solution divided by density ன்னு வரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் இப்போ வால்யூம் ஆஃப் மெத்தனால் இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி. ஃபஸ்ட்டு மொலாரிட்டி சப்ஸ்டிட் பண்ணணும். மொலாரிட்டி எவ்வளோ கொடுத்தாங்க? 0.25. கரெக்டுங்களா? சரி, 0.25ன்னு போட்டாச்சு. ஓகே, இன்ட்டு என்ன பண்ணோம்? மோலார் மாஸ் போடணும். அடுத்து மோலார் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 32ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 32 கிராம் பர் மோல்னு தெரியும். இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2.5. ஸோ அது ஒரு 2.5ன்னு போட்டுக்கலாம். டிவைட் பை டென்சிட்டி. டென்சிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 0.793 கிலோகிராம் பர் லிட்டரில் இருக்குது. கிலோகிராம் பர் லிட்டரில் கிராம் பர் லிட்டரில் எதுன்னா 1000 வந்துடும். சரிங்களா? 1000 பர் லிட்டர்னு வந்துடும். ஓகே, இதை சிம்ப்ளை பண்ணணும் நம்ம. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் வந்து நமக்கு 0.025 லிட்டர் கிடைக்கும்ப்பா. 0.025 லிட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? 0.025 லிட்டர்னு கிடைக்கும். இதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம எப்படி எடுக்கலாம்? இங்கே 2 வந்திருக்கும். 25.22 மில்லி லிட்டர்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹவு மச் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் மெத்தனால் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் மெத்தனால் ரிக்வயர்ட் வந்து 25.22 மில்லி லிட்டர் வால்யூம் ஆஃப் மெத்தனால் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம இந்த 0.25 மொலாரிட்டி ஆஃப் சொல்யூஷனை தயார் பண்ணலாம் வித் 2.5 லிட்டர்.